கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் காலணி விற்பனை கடையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாதன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? ஒசூர் சாராட்சியர் அலுவலகம் அருகில் ஏரி தெருவில் தனியாருக்கு சொந்தமான 3 அடுக்கு கட்டிடம் ஒன்று உள்ளது. இந்த கட்டிடத்துல மோகன்ராஜ் என்பவர் கீழ்த்தளத்தில் செருப்பு, ஷூ, பேக், ஹேண்ட் பேக்ஸ் உள்ளிட்ட கடைகள் நடத்திட்டு வர்றாரு. அதே போல மேல் தளத்துல அவரை துணி கடை நடத்திட்டு வராங்க. அதற்கு மேல் குடியிருப்பு ஒன்று உள்ளது. இந்த நிலையில இன்று காலை செருப்பு கடையிலிருந்து லேசான புகை வந்தது. இதை பார்த்து அக்கப்பக்கத்தினர் கடையின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தொடர்ந்து தீயானது மலமலன் எரிந்து உள்ள இருந்த பொருட்கள் பற்றி எரிய ஆரம்பித்தது. இதை தொடர்ந்து அங்கு வந்த கடையின் உரிமையாளர்கள் தீ விபத்து குறித்து ஒசூர் காவல்துறைக்கும் மற்றும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் தீயணைப்பு துறையினர் தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீ கட்டுப்பாட்டுக்கு வராம தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது. காயத்ரி, ஜெகநாத், இப்போ இந்த தீ விபத்தின் போது பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் தீ பரவியதா? இது குறித்து இதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறதா? இந்த தீ விபத்து மின் கசிவால் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. காலையில மின் கசிவால் ஏற்பட்டு லேசான புகை மூட்டம் வந்திருக்கு. அதை தொடர்ந்து தீ மலமன் செருப்பு கடை என்றாலும் மலமன் தொடர்ந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ந்து எரிந்து அப்பகுதி முழுவதும் கரும் புகையால் சூழ்ந்து காணப்பட்டது. கீழ்த்தளத்துல செருப்பு கடையும், முதல் தளத்துல துணி கடை இருக்கு. அதுக்கு மேல் குடியிருப்பு இருக்கு. இந்த தீ அதிகமா பரவுனால குடியிருப்பு பகுதியில் அவர்களை அப்புறப்படுத்தினாங்க. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் தீ அணைக்க பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. ஜெகநாதன், இப்ப தகவல் வந்த உடனேயே எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்தது? தற்போது எத்தனை தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க? சம்பவ இடத்துக்கு ஓசூர்லேருந்து ஒரு தீயணைப்பு வண்டி மட்டும் வந்தது. இதை தொடர்ந்து தீ பற்றி எரிந்ததால் அருகில் உள்ள தென்கனி கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 3 அரசுக்கு சொந்தமான 3 தீயணைப்பு வாகனங்கள் வரவைக்கப்பட்டது. இதுவும் பத்தாம தொடர்ந்து 4 தனியாருக்கு சொந்தமான தீயணைப்பு வாகனங்களும் வரவைக்கப்பட்டு சுமார் 25க்கும் மேற்பட்டவர் 2 மணி நேரமா போராடிட்டு வராங்க. தீயை கட்டுப்பட்டு இன்னும் தற்போது வரையும் தீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. ஜெகநாதன், தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்றோம்.